சென்னை தரமணியில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள மின் இணைப்பு பெட்டி அவசர கால வாகனங்கள் செல்வதற்கு தடையாக உள்ளது என கூறி அதிகாரிகளுடன் பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தரமணி பாரதி நகர் கங்கை குறுக்கு தெருவில் சுமார் 10 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த தெருவிற்கு தரமணி தெரு மற்றும் பவானி தெரு வழியாக மட்டுமே வர முடியும். இந்நிலையில் தாமிரபரணி தெரு முனையில் கடந்த 20 ஆண்டுகளாக குடிநீர் தொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அவசர காலங்களில் கங்கை குறுக்கு தெருவிற்கு 4 சக்கர வாகனங்கள் சென்று திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டதால் பவானி தெருவை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் பவானி தெருவில் உயர்மட்ட மின் கம்பிகளை அகற்றிவிட்டு புதைத்திட கேபிள் மின் இணைப்பு பெட்டி வைப்பதற்கான பணியை மின்வாரிய ஊழியர்கள் மேற்கொண்டனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கங்கை குறுக்கு தெரு வாசிகளும் ஆதரவு தெரிவித்து பவானி தெரு வாசிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த 178வது மாமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் மற்றும் தரமணி போலீசார் குடியிருப்பு வாசிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். குடியிருப்பு வாசியான சாந்தினி என்பவர் பேசுகையில், இங்கு மின்பெட்டியை அமைத்ததால் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படும் என்றும் இது குறித்து முதலமைச்சர் தனி பிரிவிற்கு புகார் அளித்து இருப்பதாகவும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதை கேட்ட மாமன்ற உறுப்பினர் தண்ணீர் தொட்டியை வேறு இடத்திற்கு மாற்றி வழி செய்து கொடுப்பதாக கூறியதை திரும்ப எழுதி தரும்படி சாந்தினி வற்புறுத்தினார். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது.